அதிகாரிங்க எதுக்கு இருக்காங்க? படிச்ச அதிகாரிங்க எதுக்கு இருக்காங்க? படிச்ச அதிகாரிக்கு தெரியும் தானே யாரு தவறு செய்யறாங்க. உனக்கு எல்லா ஸ்டேட் மூலியமா வந்து பாதிக்கப்பட்டவங்க அவ்வளவே போட்டிருக்கு. என்ன நீ என்னன்னு வச்சு பெட்டிஷன் செய்ய போற? இல்ல என்னன்னு செய்வ? என்னை அசிங்கப்படுத்திட்டான், அதுதான் அது ஒண்டிதான் இருக்கு. அது தவிர்த்து மக்களிடையே ஏமாத்திருக்கான்னு சொல்லி என்ன இருக்கு? உன்கிட்ட தான்டா நிறைய இருக்கு. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி பிரிண்டிங் பத்தி இதை போஸ்ட் பண்ணுங்கன்னா 400 ரிலீவ் கொடுங்க. பிபிஆர் பிபிஆர் உதவி செய்ய போறோம். சரி பாவண்டா அவங்க பாவண்டா. கஷ்டப்படுற குடும்பம் ரோட்ல நிக்கிறாங்க சொல்ற. தயவுசெய்து காசு வாங்காம செய்யடா. எப்படியும் ஒரு 2000 5000 வரையும் வாங்கிருப்பாங்க எங்கள்கிட்ட. அதோ என் கமெண்ட் புக் மொத்தம் சொல்றாங்க வேலை வாங்கி கொடுக்குறேன்னு 1000 வரையும் வாங்கினியா? இவங்க பாவம். நீ செய்யறது எல்லாமே வந்து லாபம் இல்லாம நீ எதுவுமே செய்ய மாட்ட. ஏன் தெரியுமா? மலத்துல காசு இருந்தாலும் பொறுக்கி எடுக்கிறவன் நீ. அப்படி இருக்கிறப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நிறைய விஷயம் ஓசியில தண்ணி கப்ப ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்க சொல்லுவேன். இப்போ சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி வேற என்னமோ அசிங்கமா பேசியிருந்தேன். அவங்களுக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு இல்ல. ஆனா ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற? ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி அவ்வளவு அசிங்கமாலாம் பேச ட்ரை பண்ற. ஒரு பொம்பளை பிள்ளைய பேசுற அளவுக்கு நீ ஆம்பளை ஆயிட்டியா? இல்ல கேக்குற, ஒரு பொம்பளை பிள்ளை பேசுற அளவுக்கு அந்த பிள்ளைய பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆம்பளை ஆயிட்டியா? அவ்வளவு பெரிய ஆம்பளை இல்ல ஆம்பளை ஆயிட்டியா? முடிச்சிடலாமா?